Hi friends, welcome back to my channel One சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சத்தான முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் 2 அல்லது 3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கே போக வேண்டிய வேலை வராது அப்படின்னு டாக்டர்ஸ்களே சொல்கிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வேகமாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 உலக்கு எடுத்துக்கிட்டு, துவரம் பருப்பு வந்து 1/4 உலக்கு எடுத்துகிட்டு, அதே மாதிரி பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அலசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேருங்க, அதுதான் கூடுதலாக நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனால் போதும். இந்த மாதிரி மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இந்த உலக்கில் தான் 1 உலக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ இதே உலக்கில் 5 உலக்கு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு சமைக்கிற நேரமும் மிச்சமாகும். ஸோ அதனால் நான் சூடு பண்ணி அந்த 5 உலக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி 5 உலக்கு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கீரை சாதம் வந்து நல்லா குலைவாக நல்லா குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 5 உலக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூடாக தண்ணி சேர்த்தனால நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பு இது 2யும் மெதுவாக சேர்த்துக்கோங்க. மேலே தெரிச்சிடாமல் இந்த மாதிரி கரண்டியை உள்ளே விட்டு சேர்த்திங்க அப்படின்னா தெரிக்காது. மேலேருந்து டப்புன்னு போட்டோம் அப்படின்னா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த தண்ணிக்குள்ளக்க வச்சு நம்ம போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி 1 விசில் விட்டுக்கலாம். இப்போ 1 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், சாதம் எவ்வளோ அழகாக மலர்ந்து குழஞ்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பக்குவம் தான் நம்மளுக்கு முருங்கைக்கீரை சாதத்துக்கு வேணும். முருங்கைக்கீரை வந்து 300 நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் பூவையும் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்படி முருங்கைக்கீரையை ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய் அல்லது எண்ணெய் 2லேயுமே நம்ம முருங்கைக்கீரையை வதக்கியும் இதில் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்படி போடும்போது முருங்கைக்கீரையோட கலர் வந்து மாறாமல் பச்சையாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி சிம்லேயே வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் கீரை வேகணுன்ற அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், கீரையோட கலர் வந்து மாறாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. சாதமும் நல்லா குலைவாக இருக்குது. இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சத்தும் நிறைந்தது. ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிண்டும் போது வாசனை சும்மா ஜம்முன்னு இருந்துச்சு. இந்த நெய் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது தான். இதோட வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.